Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். இந்த விசுவாசியின் அதிகாரம் என்கிற போதனையிலே எப்படி வெளிப்பாட்டின் அறிவு அதிகாரத்தை கட்டவிழ்க்கும்படியாக, அதிகாரத்தை உபயோகிக்கும்படியாக விசுவாசிக்கு உதவுகிறது என்பதை குறித்து போய்த்து வருகிறேன். இதற்கு மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13 - 19 வரை உள்ள பகுதிகளை நாம் வாசித்து வருகிறோம். மறுபடியும் வாசிப்போம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். விசுவாசிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம், வெளிப்பாட்டின் அறிவு எப்படி அந்த அதிகாரத்தை பயன்படுத்த உதவுகிறது என்பதை பற்றியெல்லாம் இந்த ஒரே பகுதியிலே மிகவும் அருமையாக சொல்லப்பட்டிருக்குது. அதனால இந்த பகுதியை வாசிக்கிறோம். பாருங்கள், வெளிப்பாட்டின் அறிவு ஏதோ ஒரு முறை வந்துட்டு அதோடு முடிந்துடல. அதன் பிறகு தொடர்ந்து நமக்கு வெளிப்பாடு உண்டாகி கொண்டிருக்கிறான். சொன்னேன் இல்லையா, இயேசுவை குறித்து தொடர்ந்து இயேசு யார் என்கிற ஆழமான வெளிப்பாடு நமக்கு உண்டாகிறது. ஒரு முறை வெளிப்பாட்டு உண்டாயிட்டு அதன் பிறகு அதே வழக்கமாகிவிடுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு வெளிப்பாட்டு நாளாக இருக்கிறது. சூரிய ஒளி போல நீதிமானுடைய பிரகாசம் சூரிய ஒளி போன்ற பிரகாசமாக இருக்கிறது. எப்படி அதிகமாய் பிரகாசிக்கிற அந்த சூரிய ஒளி போல இருக்கிறது. அப்போ இந்த வெளிப்பாடு ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிறது, ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே போகிறது. அதிகரிக்க அதிகரிக்க சந்தேகங்கள் நீங்குகிறது. ஒருவேளை இயேசு சுகமளிக்கிறவர் என்ற வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாயிருக்கலாம். ஆனால் வீட்டுக்கு போனோம்னா 1000 சந்தேகம் உண்டாகிறது. சூழ்நிலையில் பார்க்கும்போது 1000 சந்தேகம் உண்டாகிறது. அதே வெளிப்பாடு நாளுக்கு நாள் அதிகரிக்கும் போது, சுகமளிக்கிறவர் என்கிற வெளிப்பாடு இன்னும் அதிகமாய் இன்னும் தெளிவாய் நமக்கு விளங்குகிற போது, இன்னும் அதிகமாய் வெளிச்சம் போட்டு காண்பிக்கப்படுகிற போது சந்தேகங்கள் எல்லாம் நீங்க ஆரம்பிக்கிறது. எனக்கு இந்த வெளிப்பாடெல்லாம் உண்டாகிற ஆரம்ப கட்டங்களிலே 1000 சந்தேகம், எத்தனை கேள்விகள். யாராவது ஒருத்தரை பிடிச்சி உட்கார வச்சு இன்றைக்கி இந்த வாரம் முழுக்க கேள்வி கேட்க சொன்னாலும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவ்வளவு கேள்விகள் இருக்கிறது. ஆனால் அப்படி யாரும் மாட்டவும் மாட்டாங்க. அப்படியே அவர்கள் பதில் சொன்னாலும், இந்த வாரம் இல்லை இந்த வருஷம் பூரா சொன்னாலும் அந்த பதில் போதாது. ஏனென்றால் 1008 கேள்விகள் இருக்கிறது. உங்களுக்குள்ளே கூட 1008 கேள்விகள் இருக்கலாம். இங்கே ஒருவேளை ஒரு பிரசங்கம் கேட்டோன்னா உடனே அது ஒரு 1000 கேள்விக்கு வழி வகுக்குது. நல்லது, அப்படி தான் இருக்கணும். ஏனென்று சொன்னால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் ஒவ்வொரு நேரமும் நாளுக்கு நாள் நீங்கள் வெளிப்பாட்டின் அறிவியில் பெருகும்போது அதிலே இருக்கிற சந்தேகங்கள்லாம் நீங்க ஆரம்பிக்கிறது. அப்படி தான் அது. கர்த்தர் 2 தேவையில் தான் சந்திக்கிறாருன்னு பிரசங்கம் பண்ணுறோம். திடீர்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இது வரைக்கும் அதை பற்றி ஒரு பெரிய ஒரு இது இல்லாமல் இருக்கலாம். திடீர்னு பார்த்தா உள்ளத்தின் ஆழத்தில் போய் அது பதிந்து விடுகிறது. என்றைக்கும் இல்லாத அளவுக்கு மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. என்று தேவையெல்லாம் சந்திக்கப்படும். இனி கவலை இல்லை, எனக்கு இதை பற்றி நான் பாரப்பட போகிறதில்லை, இதை பற்றி கண்ணீர் விட போகிறதில்லை, இதை பற்றி ஆண்டவர்கிட்ட கெஞ்ச போகிறதில்லை, இதை பற்றி நான் பயப்பட போகிறதில்லை அப்படின்னு ஒரு புதிய தீர்மானத்தை எடுக்கிறீங்க. எத்தனையோ வருஷமாக கிறிஸ்தவராக இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு என்னுடைய ஐஸ்வர்யமாக இருக்கிறார், அவர் எனக்காக தரித்திரரானார், நான் ஐஸ்வர்யவானாகும்படியாக அப்படின்லாம் ஒரு அறிவில்லாமல் இருந்திருக்கலாம். அந்த அறிவு திடீர்னு இப்படிப்பட்ட பிரசங்களை கேட்கும்போது ஒரு நாள் உதிக்கலாம். தேவ ஆவியானவர் உங்களுடைய மனக்கண்களை திறக்கலாம், பிரகாசிப்பிக்க பண்ணலாம். ஆனால் அந்த ஒரு தடவை பிரகாசிக்கப்படுறதுனால எல்லாம் கிளியர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அப்போ தான் ஆரம்பிக்கிறது. நாளுக்கு நாள் அந்த வெளிப்பாட்டின் அறிவு பெருகும் போது, அதிகரிக்கும் போது அதை குறித்த 1000 சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்து விடுகிறது. எனக்கு 1000 சந்தேகங்கள் அதை பற்றி. கர்த்தர் தேவையெல்லாம் சந்தித்த, ஏன் அவர் இப்படி இருக்கிறாரு, ஏன் இவர் இப்படி இருக்கிறாரு, ஏன் அந்த ஊழியக்காரர் இப்படி இருக்கிறாரு, ஏன் இந்த ஊழியக்காரர் இப்படி சொன்னார், ஏன் அந்த பாஸ்டர் இப்படி சொன்னார், ஏன் இந்த பிரசங்கியார் இப்படி சொல்லிட்டாரு, இப்படி 1008 கேள்வி. ஏன்னா ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் வெளிப்பாட்டின் அறிவு பெருக 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 எல்லா சந்தேகங்களும் நீங்குகிறது. நான் விசுவாசிக்கிறதிலே உறுதியானவனாக மாறுகிறேன்.
அது அதிகரிக்க அதிகரிக்க, அறிவு அதிகரிக்க அதிகரிக்க பாதாளத்தின் வாசல் எந்த பிசாசின் கிரியைகளும் அதை மேற்கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. அப்போ இந்த வெளிப்பாட்டின் அறிவு கிடைத்த உடனே அதை என்னுடைய இருதயத்தில் வைத்து, அதன் பிறகு என்னுடைய இயற்கை கண்களால் என்னுடைய இயற்கை சூழ்நிலைகளை பாராமல் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நான் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அதையே உற்று நோக்கி கொண்டிருக்க, அதையே பார்த்து கொண்டிருக்க எனக்கு பிரகாசம் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. ஒரு முறை அந்த வெளிப்பாடு வந்த உடனே அதை என்னுடைய உள்ளத்தில் இருதயத்தில் வைத்து என்னுடைய கண்களை இனி அதற்கு மாறான சூழ்நிலைகள் மேலே வைக்காமல் இந்த எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த காரியத்தின் மேலே வைத்து அதை உற்று நோக்கி கொண்டிருக்க எனக்குள்ளே அதை குறித்த ஒரு உறுதி உண்டாக ஆரம்பிக்கிறது. அசைக்க முடியாத ஒரு உறுதி உண்டாக ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் செய்கிறதுக்காக தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆவியானவருடைய ஊழியத்தை குறித்து பார்த்தோம், எப்படி சகல சத்தியத்துக்குள்ள அவர் வழி நடத்துகிறார் என்று சொல்லி. ஆவியானவருக்கு தேவனுடைய காரியங்களை ஆழமாக அறிந்து வைத்திருக்கிறார். ஆகவே தான் நான் விசுவாசிக்கிறேன், வெளிப்பாடு ஆண்டவர் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் தருவேன்னு ஒன்றும் சொல்லலை, அல்லது ஒரு நாளைக்கு ஒரு வெளிப்பாடு தான் உனக்கு தருவேன், கொஞ்சம் தான் தருவேன் உனக்கு, இவ்வளோ தான் பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லலை. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆவியானவர் அனுப்பிச்சிட்டேன், அவர் ஃபுல்லி லோடட், அவர் இந்த வெளிப்பாட்டால் நிறைந்திருக்கிறார், எல்லாம் அவருக்கு தெரியும், எல்லா வெளிப்பாட்டையும் அவர் பெற்றிருக்கிறார். இனி நம்முடைய ஆர்வத்தில் தான் இருக்கிறது, நாம் எந்த அளவுக்கு மனதை திறக்கிறோம், உள்ளத்தை திறக்கிறோம் என்கிறதுல தான் இருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு இதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இதை பெற்றுக்கொள்ள முடியும். சிலர் நினைக்கலாம், எல்லாருக்கும் அதெல்லாம் வராதுங்க, ஒரு சிலர் அப்படி இருக்கிறாங்கன்னு. கிடையாது, எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு கூட சிலர் நினைக்கிறாங்க. நான் காண்பிக்கிறேன், எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியும். திருப்பவும் 1 தீமோத்தேயு சில காரியங்களை இன்றைக்கு பார்ப்போம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். 1 தீமோத்தேயு 2 1 முதல் 4 வசனங்கள். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர்கள் யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாயிருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், அப்புறம் எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவு. சத்தியத்தை அறிகிற அறிவுனா என்ன? ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்புனா இயேசு ஆண்டவர், இயேசு ரட்சகர் என்று அறிந்து கொண்டு அவரிடத்தில் வரணும். பிறகு சத்தியத்தை அறிகிற அறிவுனா என்ன? அவர் என்னவாய் இருக்கிறார் என்று, அவர் சுகமளிக்கிறவராக இருக்கிறார், பராமரிக்கிறவராக இருக்கிறார், ஜீவன் பலனாக இருக்கிறார், என்னுடைய நீதியாக இருக்கிறார், என்னுடைய பரிசுத்தமாக இருக்கிறார், எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார் என்கிற அந்த அறிவு. அப்போ எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், சத்தியத்தை அறிகிற அறிவு நீங்கள் அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, அதில் சந்தேகமே வேண்டாம். அதனால தான் தேவ ஆவியானவர் அனுப்பிச்சிருக்கிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொரு கடைசி மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இங்கே அறிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது எக்ஸாக்ட் நாலேஜ், இந்த வெளிப்படுத்தல் அறிவை குறித்தா சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அறிகிற அறிவு இது ஏதோ புக்கை படித்ததுனால வர அறிவு அல்ல, ஏதோ யாரோ சொன்னதுனால வர அறிவு அல்ல. அதெல்லாம் கேட்குறோம், படிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் தேவ ஆவியானவர் நமக்கு மனங்களை திறந்து உள்ளங்களை திறந்து ஏற்படுத்துகிற இந்த வெளிப்பாட்டின் அறிவு துல்லியமான சரியான அறிவு, தேவன் அறிகிற அறிவு. இது எல்லா மனுஷருக்கும் உண்டாக வேண்டும். இந்த வெளிப்படுத்தல் அறிவு, கிறிஸ்து யார், அவர் என்னவாயெல்லாம் இருக்கிறாருங்கிற அறிவு, சத்தியத்தை அறிகிற அறிவு எல்லா மனுஷருக்கும் உண்டாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இன்னொரு வசனத்துக்கு திருப்போம், 2 பேதுரு பாருங்க. இன்றைக்கு நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது சத்தியத்தை அறிகிற அறிவை பெறுவது என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியானவர் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு காத்து கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு அதிகமாய் நாம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோமோ, அதற்கென்று மனதை திறக்கிறோமோ, அந்த அளவுக்கு அதிகமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். யாராக இருந்தாலும் சொல்கிறேன், நான் சேலஞ்ச் பண்ணுகிறேன், நீங்கள் எந்த அளவுக்கு மனங்களை திறக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அதிகமாய் பெற்றுக்கொள்ள முடியும். இது கத்தரிடத்தில், கத்தர் கொடுத்தா கொடுப்பார், இல்லைனா இல்லைங்களே, கிடையாது. அது அவருடைய சித்தமாக இருக்கிறது. அதுக்குன்னே ஆவியானவர் அனுப்பிச்சிட்டாரு. ஆவியானவர் தேவனுடைய சகல ஆழமான காரியங்களையும் அறிந்து தெரிந்து வைத்திருக்கிறார். அவர் தூரத்தில் இல்லை, அவர் எங்கே இருக்கிறார்? உங்களுக்கு உள்ளேயே இருக்கிறார். அவர் சத்திய ஆவியானவர். அவர் அதிலிருந்து எடுத்து உங்களுக்கு போதிப்பார். எந்த அளவுக்கு நம்ம அந்த ஆவியானவரோட டியூனப் பண்ணியிருக்கிறோமோ, எந்த அளவுக்கு நாம் கவனிக்கிறோமோ, அவர் வார்த்தைகளை கவனிக்கிறோமோ, அவரிடத்தில் நேரத்தை செலவழிக்கிறோமோ, அந்த அளவுக்கு அதிகமாய் தெரிந்து கொள்ளலாம்.
2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அங்கே வாஸ்தவம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுறது தேவனுடைய சித்தமாக இருக்குதுன்னு, இங்கே எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுறதுக்காக எவ்வளவு காத்திருக்கிறார், பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். சிலர் கிறிஸ்து வர்றதுக்கு தாமதமாக இருக்கிறதுன்றதுனால, அவர் தாமதிக்கிறார்ன்றதுனால அவர் வாக்கு தத்தத்தை குறித்து அவர் ரொம்ப பெருசாக நினைக்கல, அவர் அதை விட்டுட்டார், மறந்துட்டாருன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. தாமதமாக இருக்கிறாருன்றதுனால அதை மறந்துட்டார்னு அர்த்தம் அல்ல. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று. ஏன்? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டியது அவருடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். பாவி என்ன நினச்சிட்டு இருக்கா? நான் பாவம் தான் செஞ்சுக்கிட்டே வரேன், இது வரைக்கும் கடவுள் என்ன ஒன்றும் பெருசா தண்டிச்சிடல, கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு. இல்லை, பொறுமையாக இருக்கிறாருப்பா உங்கள்கிட்ட. அக்கிரமம் செஞ்சுக்கிட்டே இருந்தில்ல, நீ என்ன செஞ்சாலும் நான் கண்டுக்க மாட்டேன்னு சொல்லி இல்லை. அவர் கிருபையும் நீடிய இரக்கம் உள்ள தேவன், பொறுமை உள்ள தேவன். அவர் என்றைக்கு திருந்துவே, என்னைக்கு கண்ணு திறக்கப்படும், என்னைக்கு நீ ஆண்டவரிடத்தில் திரும்புவாய் என்று காத்து கொண்டிருக்கிறார், பொறுமையாக இருக்கிறார். அதான் கர்த்தருடைய பொறுமை. அது அவருடைய இரக்கம். அவர் நல்லவர். அவர் காத்துக்கொண்ட ஒரு மனுஷர் கூட கெட்டு போகக்கூடாதுன்றது அவருடைய பிரியமாக இருக்குது. எப்படி எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார், அதுபோலவே எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் பெற வேண்டும் என்றும் காத்து கொண்டு இருக்கிறார். அதுதான் அங்கே உண்மை. பேதுரு இந்த வெளிப்பாட்டை பெற்றவர். அவர் தான் மத்தேயு 16 அந்த வெளிப்பாட்டை பெற்று அங்கே இயேசுவிட்ட பாராட்டை பெறுகிறார், ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று அழைக்கப்படுகிறார். அவரே இங்கே சொல்லுகிறார் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறாருன்னு. பேதுருக்கிட்ட எவ்வளோ பொறுமையாக இருந்தார். எத்தனையோ நாள் அவனுக்கு விளங்கலை, அவன் கூட இருந்தவர்களுக்கு விளங்கலை, ஆனால் பொறுமையாக இருக்கிறார். அவர்களுக்கு விளக்கி சொல்லுகிறார் சில காரியங்களே. அவருடைய உள்ளங்கள் திறக்கப்படும் வரை, அவர்களுக்கு இது விளங்கும் வரை அவர் காத்திருக்கிறார், பொறுமையாக இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று மட்டுமல்ல, தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி அவர் பொறுமையாய் காத்து கொண்டிருக்கிறார். சரி, சிலர் கேட்குறாங்க, ஏன் இது எல்லா இந்த கர்த்தரை குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய எல்லா காரியங்களும் கர்த்தர் பேசாமல் ஒரு புக்கு போட்டால் க்ளீனாக நம்ம வாசித்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இந்த பைபிளில் இருக்குது, இந்த பைபிள் மாதிரியே இதை விளக்கி கொஞ்சம் ஒரு புக்கை போட்டுட்டா நம்ம எல்லாம் கடகடன்னு வாசித்து எல்லாம் கடகடன் எல்லா தகவலையும் சேகரிச்சுட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இது படிக்கிற அறிவு அல்லது கற்று அறிந்து கொள்வதன் மூலமாக இதெல்லாம் அறிந்து கொள்ளலாம் அல்லவா? எல்லாத்தையும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எழுதி கையில் கொடுத்துடலாம் அல்லவா அப்படின்னு நிறைய பேர். ஏன் இது வெளிப்பாட்டின் அறிவு என்கிற அதன் மூலமாக மட்டும்தான் தெரிந்து கொள்ளும். ஏன் இது தேவ ஆவியானவர் சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி இந்த காரியங்களை குறித்து மனக்கண்களை பிரகாசிப்பிக்க பண்ணி இப்படி தான் நான் புரிந்து கொள்ளணும்னு என்ன இருக்குது? ஏன் அறிவை வச்சே புரிந்து கொள்ள முடியாதா? நான் எம்ஏ படிச்சிருக்கிறேன், நான் PhD படிச்சிருக்கிறேன், ஏன் அறிவை வச்சே அறிந்து கொள்ள முடியும்னு சொன்னால் சமுதாயம் படிப்பு அறிவில் பெருக 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 கடவுளை அறிகிற அறிவிலும் பெருகிடலாம் இல்லையா? கொஞ்சம் படித்தவங்களாக இருந்தால் நல்லா புரிஞ்சிக்கலாம் அல்லவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி ஒரு சாதாரண அறிவாக அதை வைக்கல? கடவுளை குறித்த அறிவை ஒரு சாதாரண ரீதியில் வைக்காம ஏன் அதை தேவ ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காட்ட வேணும்னு அப்படியே வச்சுட்டாரு? ஏன் இதுக்கு அவருடைய உதவி தேவைப்படுது? ஏன் அவர் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியதாக இருக்குது? அப்படி தான் புரியும், வேறு அப்படி புரியாதுன்றீங்களே. இது உலகத்தில் நான் கற்றுக்கொள்ள முடியாது, யூனிவர்சிட்டியில் படிக்க முடியாது, செமினரில் படிக்க முடியாது. இது அவர் எனக்கு வெளிப்படுத்த வேணும். பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு அதை வெளிப்படுத்தினான்னு சொன்னார். அப்படி ஏன் அப்படி வைக்கணும்? சும்மா பிளைனாக வச்சிருக்கலாம் இல்லையா? எல்லாரும் அறிஞ்சிக்கலாம் மாதிரி பரலோகத்தில் இருக்க பிதா வெளிப்படுத்துகிற மாதிரி ஏன் வைத்தார் என்று கேட்கலாம். நான் சொல்லுகிறேன், அது அப்படி தான். ஏன்னு சொன்னால் பிசாசுக்கும் படிக்க தெரியும் பாருங்க. அப்படி பிளைனாக வச்சிருந்தாருன்னா அவனும் இது போன்ற காரியங்களை எடுத்து வைத்துக்கொண்டு நம்மை அவன் அழிக்க அதை பயன்படுத்த முடியும். சத்தியத்தை எடுத்து வைத்துக்கொண்டு அவன் அதை அழிக்க பயன்படுத்த முடியும். ஆகவே தான் பாருங்க, வேதத்தில் இருக்கிற அநேக காரியங்களை பிசாசு படித்திருக்கிறான். அதனால தான் சங்கீதம் 91 இயேசுகிட்ட கோட் பண்ணுறான். தேவதூதர்கள் உம்மை ஏந்தி கொள்ளுவார்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறதே இவன் படிச்சிருக்கிறான். எப்படியோ படிச்சிட்டான் சங்கீதம் 91. எத்தனை பேருக்கு தெரியும் பிசாசு பைபிள் படிக்கிறான்னு? ஆனால் பிசாசு பைபிள் படிக்கிறான ஒழிய பைபிள் விளங்குறது இல்லை அவனுக்கு. நமக்கும் பிசாசுக்கு என்ன வித்தியாசம்னா, அவனுக்கு படிக்கிறான் விளங்குறது இல்லை. அவனுக்கு அது மறைபொருளாக இருக்கிறது. அவனுக்கு அதனுடைய நன்மைகளை பெற முடியல.
நமக்கு இவைகளெல்லாம் மறைபொருள் அல்ல, இவைகளெல்லாம் வெளிப்படுத்தபடியாக தேவ ஆவியானவர் இருந்து கொண்டு நமக்கு அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். திருப்புங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துக்கு. இதை வேண தேவன் இப்படி வெளிப்பாட்டின் அறிவின் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி மறைத்து வைத்திருக்கிறார். ஏன்னா அப்போ தான் அவருடைய நோக்கங்கள் நிறைவேற்றப்பட முடியும். அப்போ தான் அங்கே பிசாசு புகுந்து வேலை செய்ய முடியாது. இது நமக்கென்று மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு மட்டும் வெளிப்படுத்தப்படுகிறது. இது அருமையான ஒரு மறைபொருள், நமக்கென்று வெளிப்படுத்தப்படுகிற காரியங்கள் நாம் பெற்று அனுபவிக்கும்படியாக நமக்கென்று மறைத்து வைத்திருக்கிறார். இதெல்லாம் ப்ரெஷஸ் ட்ரூத்ஸ் ஹிடன் ஃபார் அஸ். இவெல்லாம் அருமையான சத்தியங்கள் நமக்காக மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் அந்த வசனம் அடிக்கடி வாசிப்போம் இல்லையா? கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷருடைய இருதயத்தில் தோன்றும். அது 9ஆம் வசனம். இதுக்கு முன்னால் உள்ள வசனத்தை வாசிக்கிறேன். ஏன்னா கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லைன்னு சொன்ன பிறகு அடுத்த வசனம் என்ன சொல்லுது? நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். எதை? நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றலை. அவைகளை தேவ ஆவியானவர் நமக்கு இப்போ வெளிப்படுத்துகிறார், விசுவாசிக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்போ அடுத்த சைடை பாருங்க, கொஞ்சம் முன்னாடி பாருங்க, 7ஆம் வசனம். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். கிறிஸ்தவ பிரசங்கனா என்னன்னு சொல்றாரு? மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவனுடைய ஞானத்தை பேசுகிறோம். அதாவது உலக தோற்றத்துக்கு முன்னே, உலகத்தை உண்டாகிறதுக்கு முன்னாலே நமக்கு எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சுட்டாராம். இதெல்லாம் கேட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். உலகத்தை உண்டாக்குறது முன்பதாக உங்களுக்கெல்லாம் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாத்தையும் ஏற்படுத்தி வைத்து விட்டார். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமா இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவன் அறியவில்லை என்று சொன்னால், இந்த உலகத்தின் அதிபதிகள், இந்த உலகத்தின் அதிகாரிகள், இந்த உலகத்தில் உள்ளவர்கள் யாரும் அறியவில்லை. அவர்களுக்கு பின்னாலே இருக்கிற எந்த சக்திகளும் அறியவில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற சக்திகள் தான் எடுத்து இயேசுவை சிலுவையில் அறைந்தது, இயேசுவை கொன்று போட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த காரியம் புரியவில்லை. இந்த மறைக்கப்பட்டிருந்த இந்த தேவ ஞானம் புரியவில்லை. அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. என்ன கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாருன்னு ஓப்பனாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா சிலுவை மரணமே நடந்திருக்காது. ஏன்னா சிலுவையில் அறையிறதுக்கு பின்னாலிருந்து எல்லாத்தையும் நடத்தினது அங்கே தேவன் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே இந்த உலகத்தில் இருக்கிற பிரபஞ்சத்தின் பிரபுக்கள், இந்த பிரபஞ்சத்தின் அதிகாரிகள் அதை நிறைவேற்றினார்கள். இவர்களுடைய ரோம போர்ச்சேவர்களுடைய கைகள் தான் ஆணிகளை அடித்தது. ஆனால் இவர்களை அப்படி செய்ய வைத்தது, ஏவினது எல்லாம் பிசாசின் சக்திகள். இவர் யார், இவர் என்ன செய்ய வந்திருக்கிறார், என்ன நிறைவேற்ற வந்திருக்கிறார் என்பதை எல்லாம் அறிந்திருந்தால் இப்படி நடந்தே இருக்காது. இதெல்லாம் ஏன் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று காண்பிக்கிறேன். வெளிப்பாட்டின் அறிவின் மூலமாக தான் அதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் மறைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், இதனுடைய முழு நன்மையும் நாம் அடையும்படியாக. நாம் ஒரு நல்ல ஒரு சொத்தை ஒரு பிள்ளைக்கு வைத்துட்டு இதை மறைச்சி ஒழுங்காக வச்சுருக்கேன், பத்திரமா வச்சுக்க, இது யாருக்கு சொல்லாத, இது உனக்கு நான் வச்சுருக்கேன்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டு போகிறது போல், கர்த்தர் நமக்கு மட்டுமே வெளிப்படுத்தப்படக்கூடிய காரியங்களாக இவைகளை வைத்திருக்கிறார். அவர்கள் சில நேரத்தில் இதை உட்கார்ந்து கேட்டால் கூட விளங்காது. ஏனென்று சொன்னால் உள்ள தேவ ஆவியானவர் இருக்க வேண்டும், அதை வெளிப்படுத்த வேணும். அதை வெளிச்சம் போட்டு காட்டினால்தான் இது விளங்கி கொள்ள முடியும். இருக்கீங்களா? இதுதான் அதனுடைய அற்புதம். கர்த்தர் அப்படி வச்சுட்டாரு. பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. 20ஆம் வசனம். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, அப்படி டீச்சிங் தொடருது. விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்றி மரக்காலின் கீழாகலும் கட்டிலின் கீழாகலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? விளக்கு கொளுத்தி அடியிலே வைப்பாங்க கிடையாது, மேலே வைப்பாங்க. ஏன்னா அப்போ தான் வெளிச்சம் எல்லாத்துக்கும் அடிக்கும். வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. இது யாருக்கு சொல்லியிருக்குது? இது அவங்களுக்கு இல்லை. அங்கே என்ன சொல்லியிருக்குது? பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒருவனும் இதை அறியவில்லை. அவங்களுக்கெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது. நம்மை குறித்து சொல்லும்போது, தேவனுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லியிருக்குது? வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத
மறைபொருளும் இல்லை. அப்போ நான் சொல்லுகிறேன், நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது என்று ஒன்று கிடையவே கிடையாது. அதெல்லாம் நம்பாதீங்க. உங்களுக்கெல்லாம் உலகம் விளங்காது அப்படின்னு சொல்ல நம்பாதீங்க. விளங்கும். நான் முதல்ல வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் போது சில பிரசங்கருக்கு அப்படியே சொன்னாங்க, அதெல்லாம் இந்த மாதிரி பிரசங்கங்கள்லாம் தேவையில்லை, இதெல்லாம் யாருக்கு விளங்காது, நம்ம ஜனங்கள்லாம் ரொம்ப சிம்பிள் இப்படிதான் சொன்னாங்க. என்ன உங்கள் உயர்ந்த பிரசங்கங்கள்லாம் ஒன்றும் விளங்காது, இந்த ஜனங்கள்லாம் ரொம்ப சாதாரண ஆளுங்க, ரொம்ப சாதாரணமாக அந்த கெட்ட குமாரனே பேசணும். அவன் போனான், பண்ணிக்கிட்டு உட்காந்தான், சாப்பிட்டானாக்க, எழுந்திரிச்சு வந்தானாக்கும், கத்தர் மன்னிச்சாராக்கும், போ ஆமேன், அடுத்த வாரமும் திருப்பி அதே தான், அவ்வளோதான் விளங்கும் அவங்களுக்கு, அதுக்கு மேலே விளங்காதாக்கும், இதெல்லாம் பேசக்கூடாதாக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் தான் எனக்கு பாருங்கள், எனக்கு நல்ல உள்ளத்தில் உறுதி, எனக்கு ஜனங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறார், சத்தியம் அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது, அறிந்து கொள்ள வேண்டியது தெரிந்து கொள்ள வேண்டியது அவருடைய உரிமை, தேவ ஆவியானவர் அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்கென்றே அங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். இவர்கள் மட்டும் மனமும் வந்து செவி கொடுத்தால் இவர்கள் விளங்கிக் கொள்ளலாம். வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. இப்போ பாருங்கள், சத்தியத்தை கேட்கறதுக்குன்னு எவ்வளோ பேர் வர்றாங்கன்னு, சத்தியத்தை கேட்கறதுக்குன்னு எவ்வளோ பேர் வாஞ்சையாக இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அறிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, அறிந்து கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அறிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நம்மிடத்திலிருந்து இது மறைக்க முடியும். உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள முடியும். ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம், கையின் பிரயாசம் எல்லாவற்றை குறித்த அற்புதமான தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் சித்தத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இது உங்களிடத்திலிருந்து மறைக்கப்படவில்லை. கர்த்தர் உங்களுக்கு அப்படி ஒரு வஞ்சனையை பண்ணுறதில்லை. கர்த்தர் சொல்கிறாரு, வெளியரங்கமாகாத அந்தரங்கமே கிடையாது, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. அப்புறம் சொல்லி இருக்குது, கேட்கிறதற்கு காதுள்ளவன். இப்போ வழங்குதா? அப்போ என்ன அர்த்தம்? அதனால கொஞ்சம் காதை கொடுத்து கேளுன்னு அர்த்தம். அதனால கொஞ்சம் கவனி. ஏன்னா உனக்கு விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விளக்குகிறவர் ஒருவர் இருக்கிறார் உள்ள. உன்னுடைய வாழ்க்கையை வெற்றியின் பாதையில் கொண்டு செல்வதற்காகவே ஒருத்தர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறார். வெற்றியின் பாதையில் நடத்தும்படியாக, உனக்கு காரியங்களை திறந்து கொடுக்கும்படியாக, வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாக அவர் உனக்குள்ளாகவே இருக்கிறார். கொஞ்சம் செவி கொடுத்தால் போதும். கேட்கிறதுக்கு ஒருவன் காதுள்ளவனா இருந்தால் கேட்க கடவன். எத்தனை பேர் கேட்க போறீங்க? அதனால தான் சொல்லியிருக்கு நீதிமொழிகள் 4:20, என் மகனே, வார்த்தைகளுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் இருதயத்தை விட்டு பிரியாது இருப்பதாக, உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக. அதை காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது. அதில் ஜீவன் இருக்குது, அதில் பலன் இருக்குது. அதில் கண்டுபிடிக்கிறது மூலமாய் வாழ்க்கையில் மாற்றம் இருக்கிறது. அப்போ பார்த்துங்க, இதை கர்த்தர் நமக்கென்றே மறைத்து வைத்திருக்கிறார். அது வெளியில் இருக்கிற ஆளுக்கு விளங்காமல் இருக்கலாம். இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுக்கு விளங்கலை, பிசாசின் அதிபதிகளுக்கு விளங்கலை, பிசாசின் அதிகாரங்களுக்கு விளங்கலை. ஏனென்று சொன்னால் அவைகள் இதை எடுத்து தவறாக பயன்படுத்தக்கூடாதுன்னு அப்படி வச்சிருக்கிறாரு. நமக்கு இது விளங்குகிறது. இருக்கீங்களா?